கர்த்தர் நல்லவர். கிருபை ஏற்றுவோம். கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு பரிசுத்த ஆவியானவர் உடைய வார்த்தை எங்களுக்கு தாரும். பிரசன்னத்தை உடைய கிருபை நாளை நிரப்பும். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். என் தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யார் இந்த காலே? எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பழைய சந்ததியில இருக்கிற ஒரு தேவனுடைய மனிதன். 12 கோத்திரத்துல எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் என்றால் என்னாகமம் 13:6 சொல்லுகிறது, அவன் யூத கோத்திரத்தை சேர்ந்தவன். அவனுடைய தகப்பன்கள் எப்புனேவின் குமாரனாகிய காலேப். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொல்லும் பொழுது மார் தட்டி சொல்றத போல அந்த இடத்துல சொல்லுவது என் தாசனாகிய காலேப். எப்படி சொல்றாங்க? என் தாசனாகிய காலேப். இன்னைக்கு காலையில நம்மளை பார்த்து உங்க பேரை சொல்லுங்கள. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல என்ன சொல்லணும்? உங்க பேரை சொல்லுங்க. நீங்களே சொல்லி என் தாசனாகிய ஜான் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரையும் சொல்லல ஆண்டவர், மற்ற ஜனங்களை பேசல. ஆனா காலேப்ப சொல்றாரு, என் தாசனாகிய காலேப். அல்லேலூயா. என் தாசனாகிய வேலைக்காரன், என் ஊழியக்காரன், என் சேவை செய்கிறவன், என் பணிவிடைக்காரன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். அவனை பார்த்து ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஏன்? யாரு ஜெபிக்காட்டி அவர் ஜெபிப்பார். யாரு விசுவாசமா இல்லைனாலும் அவர் விசுவாசமா இருப்பார். யாரு ஆண்டவரை தேடினாலும் அவர் ஆண்டவரை தேடுவார். யார் பரிசுத்தமா இல்லைனாலும் அவர் பரிசுத்தமா இருப்பார். யார் ஆலயத்துக்கு வரணும் அவர் ஆலயத்துக்கு வருவார். அல்லேலூயா. காலேப் என்றால் திறமை உள்ளவன், தைரியம் உள்ளவன், கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உறுதியாய் நம்புகிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலேபில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் உறுதியா நம்பணும். ஆமென். அல்லேலூயா. அந்த காலேபை பார்த்து ஆண்டவர் தாசனாகிய காலேபுக்கு மேலே இருக்கிற ஆவி அது வேற ஆவி. உத்தமமாய் அவன் என்னை பின்பற்றி வந்த வழியினால் அந்த வாக்குத்தத்த பூமியை, அந்த கானான் தேசத்தை, அந்த பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்தில் அவனையும் அவன் பிள்ளைகளையும் அவன் சந்ததியும் நான் அவனுக்கு கொண்டு போய் விடுவேன். அல்லேலூயா. பழைய சந்ததியில 2 பேர் தான் கானானுக்குள்ள போனாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம். ஒன்னு யோசுவா, இன்னொன்னு காலேப். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏன் இந்த காலேப் சொல்ற? மற்ற ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க, மற்ற ஜனங்கள்லாம் அழுகுறாங்க, மற்ற ஜனங்கள் ஒரு பிரச்சனை பார்த்த உடனே புலம்புறாங்க, மற்ற ஜனங்கள்லாம் அப்படி கோபப்படுறாங்க, எரிச்சலாகிறாங்க. ஒரு பிரச்சனையை நீங்க பேசிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது. பிரச்சனையை பேச 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 பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு பாருங்க. அப்படியே கொஞ்சம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும், அப்படியே கொழுந்து விட்டு எரியும் கடைசியில. ஆனா அந்த காலேப் வித்தியாசமாய் பேசுகிறவர். ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு காலேபை கர்த்தர் அடையாளமாக வைத்திருக்கிறார். எப்படி பேசக்கூடாது என்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடையாளமாக வைத்திருக்கிறார். அவர்களை பார்த்து பொல்லாத ஜனங்கள் என்று சொல்லுகிறார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லுகிறார். ஆனா காலேபை பார்த்த உடனே என்னுடைய தாசன். அல்லேலூயா. முறுமுறுக்கிறவர்கள், அழுகிறவர்கள், புலம்புகிறவர்கள், ஊழியருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், சபைக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், அல்லேலூயா, ஒரு பிரச்சனையை கண்டவுடனே கலங்கி போகிறவர்கள், பயப்படுகிறவர்கள், இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பொல்லாதவர்கள். ஆனால் காலேபை பார்த்த உடனே இவன் என் தாசன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நாம் கூட இருக்கிறது அவன் உறுதியாய் நம்புகிறான். எல்லா பிரச்சனையும் கர்த்தர் பார்க்கிற மாதிரி பார்க்கிறான். ஆமென் சொல்லுங்க. எப்படி பார்க்கிறாரு? கர்த்தருடைய கண்கள்ல பார்க்கிறாரு, மாம்ச கண்கள்ல பார்க்கல. அல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் எப்படி பார்க்கணும்? கர்த்தருடைய கண்கள்ல பார்க்கணும். எலிசா மலை மேல உட்கார்ந்து இருக்கிறார். கீழே உணவுகளை வாங்குவதற்கு கேயாசி வேலைக்காரன்
போய் காலையிலே இறங்கி போறார். மலை விட்டு கீழே இறங்கி போகும்போது சீரியா தேசத்தின் ராணுவம் அந்த மலையை சூழ்ந்து அந்த கிராமங்கள் அந்த பட்டணங்களை சூழ்ந்து நிற்கிறது. எலிசாவை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை பார்த்த உடனே கேயாசி எலிசாவின் வேலைக்காரன் அப்படியே அந்த பொருட்களை வாங்க போகாம மறுபடியும் மலைக்கு மேல இருக்கிற எலிசாவிடத்தில் வேகமாய் ஓடி வருகிறான். வேகமாய் ஓடி வந்து பயங்கரமா பயந்து கலங்கி போய் தண்ணீர் விட்டு எஜமானை பார்த்து, ஐயோ நம்மை பிடிப்பதற்கு சீரியா ராஜாவின் படை தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், பட்டணத்தை சுத்தி கொண்டார்கள், பிரச்சனையை ரொம்ப பெருசா பேசுறாங்க. விசுவாசம் இல்ல சந்ததி பிரச்சனையை ரொம்ப பெருசா பேசு. அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க பிரச்சனையை பேசவே மாட்டாங்க, அதை டீல் பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பெருசா பிரச்சனையை பயங்கரமா பேசுறான். ஆனா எலிசா அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் கொடுத்து ரியாக்ஷன் காமிச்சாருன்னு பார்த்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, என்ன பிரச்சனை அமைதியா, அதுதான் வெற்றி, அதுதான் சக்சஸ், அதான் ரகசியமே. என்ன பிரச்சனை வந்தாலும் அமைதியா இருக்கு. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பிசாசு புலம்புற மாதிரி சிரிக்கணும். எப்படி சிரிக்கணும்? பிசாசு புலம்புற மாதிரி சிரிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அவன் அழ வைக்கிறதுக்கு தான் பிரச்சனை ஏற்படுத்துவான். நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தா வாழுது. அப்ப அந்த எலிசா கிட்ட வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை பெருசா 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 பேசிட்டு இருக்கும்போது அவர் அந்த அதிகாரத்துல போற டைம் இல்ல. வாட்சி பாத்தீங்கன்னா அவர் அமைதியா இருக்கிறார். ஒரு ராணுவம் வந்துருச்சியா, அமைதியா இருக்கிறார். உன்னதான் பிடிக்க போறாங்க, அமைதியா இருக்கிறாரு. உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க, தூக்கி போனவனை கொன்றுவாங்க, அமைதியாக இருக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த கண்ணுல அவருக்கு இன்னொரு கண்ணு திறந்திருக்கு. அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் கர்த்தருடைய கண்களை நீங்க பார்க்கணும். நானே சொல்றேன், எதுல பார்க்கணும்? கர்த்தருடைய கண்ணுல நீங்க பார்க்கணும். அப்பதான் நீங்க பயப்பட மாட்டீங்க, அப்பதான் நீங்க கலங்க மாட்டீங்க, அப்பதான் நீங்க முறுமுறுக்க மாட்டீங்க, அப்பதான் நீங்க புலம்ப மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அமைதியா இருக்கிறாரு, எந்த டென்ஷன் ஆகல. அப்ப ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி ஏற்கனவே கண்ணு திறந்திருக்குது, அது விளங்காத கண்ணு, மாம்ச கண்ணு. அல்லேலூயா. திறந்திருக்குது, இவன் பார்க்கும்படி கண்களை திறந்து விடும். கொஞ்சம் ஒரு செகண்டுக்குள்ள பார்த்தா அவங்க நிக்கிறத காட்டி என்ன நிக்கிறது? மலையை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளும் அக்கினி மயமான ரதங்களும் அந்த அப்படியே அந்த மலையை சுற்றிலும் நின்று கொண்டு கர்த்தர் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு வைத்திருக்கிறார். அதை மீறி யாரும் நம்மளை தொட முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்படிதான் அந்த காலேப் தேவனுடைய கண்களிலே பார்க்கிறவன், எந்த பிரச்சனையும் கர்த்தருடைய கண்களிலே பார்க்கிறவன். இந்த பொல்லாத ஜனங்கள் அவங்க வாயில வர்றதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகும் 14ஆம் அதிகாரம், என்னாகும் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 31ஆம் வசனத்திலிருந்து வாசி. அவனோட கூட ஓடி வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூட. பாத்தீங்களா? இவங்க வாயில வர்றதெல்லாம் கூடாது, நடக்காது, கிடைக்காது, வராது, ஆகாது. அல்லேலூயா. இவங்க யாரு? சபையா. இவர்கள் யாரு? விசுவாசிகள். யாருடைய பிள்ளைங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆனா வாயில வர்றதெல்லாம் மோசமான வார்த்தை. அல்லேலூயா. யார சொன்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டான். ஆனா உட்கார்ந்தா இயேசு, நின்னா இயேசு, நடந்தா இயேசு, போனா இயேசு, வந்தா இயேசு, படுத்தா இயேசு, எப்ப பார்த்தாலும் இயேசு. தவிச்ச வாய்க்கு என்ன கொடுக்க மாட்டாங்க? தண்ணி கொடுக்க மாட்டாங்க. உட்காரும் போது சோத்திரம், எந்திரிக்கும் போது சோத்திரம், நடக்கும் போது சோத்திரம். அந்த சோத்திரத்தை பார்த்து பரலோகத்துக்கு ஆத்துறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோசனை பண்ணுங்க, இந்த ஜனங்க வாயில வர்றது எல்லாமே பக்கத்துல சொல்லுங்க, பாசிட்டிவா பேசுங்க. அல்லேலூயா. எப்படி பேசணும்? ஒரு தேவ பிள்ளை, ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி பேசணும்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவன் ஸ்ட்ராங்கா சொல்றான், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தார், நாம் சுற்றி பார்த்த தேசத்தை நமக்கு கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அந்த ஜனங்க சொல்றாங்க, அவர்களோடு யுத்தம் பண்ண கூடாது. நடக்காதுன்னு சொல்ற வரைக்கும் நடக்காது, வராதுன்னு சொல்ற வரைக்கும் வராது, கிடைக்காதுன்னு சொல்ற வரைக்கும் கிடைக்காது, ஆகாதுன்னு சொல்ற வரைக்கும் ஆகாது. அல்லேலூயா. அதுக்காக கர்த்தர் முன்ன கொண்டு வந்திருக்கிறார். நடக்காது, கிடைக்காது, வராது. அதுக்கு தான் நம்மளை தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு தான் நம்ம ரட்சித்திருக்கிறாரா? அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம ரட்சித்திருக்கிறாரா?
இங்க வந்து அதே மாதிரி வெளியில இருக்கும்போது தான் பேசணும், ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி பேசணும், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதே மாதிரி பேசணும். என்னங்க ஜெபம் பண்ணி என்னாச்சுங்க, பைபிள் படிச்சு என்னாச்சுங்க, ஜெபம் பண்ணி என்னாச்சுங்க, ஆலயத்துக்கு வந்து என்னாச்சுங்க, ஆண்டவர் தேடி என்னாச்சுங்க, ஒண்ணுமே ஆகாது. அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வலோக தேவன் ஆகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்ட்ராங்கா இருக்கு, நாமே சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் அவன் ஜெயிக்கிறவனாய் மாறுவான், அவன் சுதந்திரிக்கிறவனாய் மாறுவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவான். அவனை கண்டு சத்துருக்கள் பிரபுத்துவம் காட்டி ஓடுவார்கள். அல்லேலூயா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் எப்படிங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதையாவது விசுவாசமா சொல்லுங்க. அல்லேலூயா. யாருமே வேண்டாம், ஆண்டவர் கூட இருந்தா போதுங்க. யாரும் வேண்டாம், அவர் மட்டும் கூட இருந்தா போதும். சிங்கமா நடந்த ரோட்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன் சொல்றீங்க ஆண்டவரே? உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அப்படின்னா யுத்தத்துக்கு உன்னை அனுப்புறேன், நீ தோக்க மாட்ட, ஜெயிப்பேன். இந்த காலை வேலை நீங்க ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வியாதியை ஜெயிப்பீங்க, போராட்டத்தை ஜெயிப்பீங்க, பிரச்சனைகளை ஜெயிப்பீங்க, சத்துருக்களை ஜெயிப்பீங்க, பிசாசை ஜெயிப்பீங்க, பிசாசின் கிரியைகளை ஜெயிப்பீங்க, இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. ஏன் சொல்றீங்க? உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு எங்களோடு கூட இருக்கிறார். தோற்று போன ஆண்டவர் அல்ல, உலகத்தை ஜெயித்தவர் ஆண்டவர். அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஒரு ஜெயத்தின் அபிஷேகத்தை, ஒரு ஜெயத்தின் வல்லமை உங்களுக்கு மேலாக பாடுகிறார். ஜெயத்தின் வல்லமை. ஓ, நீ ஜெயிக்கிறவனாக இருப்பார். ஓ சபையே, விசுவாசியே, கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு ஜெயத்தின் அக்னி உனக்கு மேலாக விழுகிறது. ஓ தேங்க் யூ மாஸ்டர். ரைட் நவ அவர் பிள்ளையே தேவா அப்பா அப்பா உங்க அக்னி மகனா இறங்கி வந்து இருக்கிறதையா. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவரும் எனக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர். பெரியவர் 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 பெரியவர். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்துட்டா போதும். இது மட்டும் உங்களுக்குள்ள இருந்துட்டா நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. போராட்டம் வரும், மழை மாறி வரும், அப்படியே வந்து மழை மாறி நிற்கும். நீங்க பாருங்க, அது பனி மாறி போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் 2 பேர் சபைக்கு போனாங்களா? சபைக்கு போனோமே பாஸ்டர் சொன்னாரா, உங்களுக்கு கடுகு விசுவாசம் இருக்கா கூட அந்த மலையை பார்த்து பயந்து போனா 2 விசுவாசிகள் வேற பக்கம் வராங்க. அவங்க 2 பேருக்கு வீட்டுக்கு முன்னாடியும் மழை இருக்கு. இப்போ ஒரு அம்மா சொல்றாங்க, வெளியில வந்து நின்றுட்டு, இயேசு நாமத்திலே மழையே போ சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க, மழை அப்படியே இருக்கு, இந்த பாறை அப்படியே இருக்கு. அவங்க சொல்றாங்க, எனக்கு அப்பவே தெரியும். என்ன சொல்றாங்க? எனக்கு அப்பவே தெரியும், போகாதுன்னு தெரியும். நிறைய பேர் ஜெபம் விடுறாரு, எனக்கு வராதுன்னு தெரியும், நடக்காதுன்னு தெரியும். ஆனா இன்னொரு அம்மா மழையை பார்த்து விசுவாசமா பெயர்ந்து போட்டுச்சு. அடுத்த நாள் காலையில பார்த்தா ஜேசிபி வச்சு அந்த மழையை உடச்சிக்கிறாங்க. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட, விசுவாசம் என்ன பேசினாலும் விசுவாசம். காலையை பேசுறாங்க பாருங்க. இந்த ஜனங்க சொல்றாங்க கூடாது. வாசிங்க வசனத்தை. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். பாத்தீங்களா? அப்புறம் வாசிங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய சரி ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். பாத்தீங்களா? அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம். மாம்ச பார்வையில பார்த்தா கோலியாத்துக்கு முன்னாடி, ராட்சதர்களுக்கு முன்னாடி, பிரச்சனைக்கு முன்னாடி இவங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறாங்க. ஆனா காலேபும் இந்த யோசுவாவும் கர்த்தருடைய பார்வையில பார்த்ததுனால அவங்க இவங்களுக்கு வெட்டுக்கிளிகளை போட மாட்டாங்க. அல்லேலூயா. ஏசப்பா பார்வையில பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பிரச்சனை சின்னது, மாம்ச பார்வையில பார்த்தீங்கன்னா பிரச்சனை பெருசு. இயேசு பிசாசு பயப்படுவார். வசனம் சொல்றது, தேவன் இருக்கிறார் என்று சொல்லி பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன. அதுதான் பயப்படும்.
ஹல்லேலூயா. பிசாசை பார்க்கும்போது ஏசப்பா பார்க்கிற மாதிரி பார்க்கணும். ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் போய் வெளியே இடத்துல போய் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் 1-2 மீட் பண்றோம், அங்கெல்லாம் 1000 கணக்கில் குதிச்சுட்டு வரும். அந்த நேரத்தில் போய் எப்படி பார்க்கணும்? ஆண்டவர் பார்க்குற மாதிரி தான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிற மாதிரி தான் பார்ப்பேன். நிறைய செய்வன புள்ளி சூன்யம் மந்திரம் ஒன்று கத்து ஒன்று கூப்பாடு போடு ஒன்று பாடுறா போற வழியில அவங்க முடிச்சவனே இப்படியே நடக்க விடல. நீ போற வழியில கார் ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு தூக்குற பார்த்துக்கோ அப்படிங்க என்னென்னமோ நடக்கும். ஆனா சிங்க மாதிரி ஏசப்பா பார்க்கிற மாதிரி பார்த்துட்டு ஒண்ணும் பண்ண மாட்டேன். சில நேரத்துல அது ரொம்ப பேசும்போது நான் பேச மாட்டேன். அது ரொம்ப கத்தி கூப்பாடு போடும்போது நான் அமைதி ஆயிடும். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது எனக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷம் சத்தம் வரும், பயங்கர கத்து வரும், பயங்கர சவுண்ட் வரும். கூப்பிட்ட பாஸ்டரோட யோசிப்பாங்க என்ன அமைதியாக இருக்க, பயந்துட்டாரோ. நான் அமைதியாகவே இருப்பேன், பேசாமல் இருப்பேன். ஒரு 10 நிமிஷத்துல வார்த்தை மாறும். இல்லை நாங்கள் போயிடுறோம், இல்லை நாங்கள் போயிடுறோம், இல்லை நாங்கள் போயிடுறோம், இல்லை நாங்கள் இரு இவன் ரொம்ப ஆட்டம் போட்டு இரு இவன் ரொம்ப ஓவர் பில்டப் காமிச்சு எல்லாம் பண்ண இரு இல்லை நாங்கள் பாஸ்டர் கேட்பாங்க என்னையா பண்ணீங்க? ஒன்றும் இல்லை சும்மா என்ன பண்ணீங்க? சும்மா இல்லை சும்மா நீ யுத்தம் கர்த்தருடைய. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். செங்கல் யார் பிரிச்சிருக்கு? யாருக்கு பிரிச்சா? ஹல்லேலூயா. மோசே கோலை நீட்டினாரு, கோலை நீட்டது ஈஸியா, செங்கலை பிரிக்கிறது ஈஸியா? சொல்லுங்க, எது கஷ்டம்? நீட்டது ரொம்ப ஈஸிங்க, கடலை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஈஸி நம்ம கிட்ட கொடுத்து கஷ்டத்தை அவர் எடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அழகா நீட்ட செங்கல் 2ஆ பிரிஞ்சு நிக்குது. யோர்தான் எப்படி நிக்குது? அடுத்தது அற்புதத்தை ஒரே மாதிரி செய்யணும்னு கிடையாது, அவர் எப்படி வேணா செய்வார். ஹல்லேலூயா. அற்புதத்தை எப்படி வேணா செய்வார். ஒரு காலையில சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவர் வாசிங்க அந்த வசனத்தை சீக்கிரமா. என்ன ஆகுமோ அந்த வசனத்தை வாசிங்க சீக்கிரம் முடிச்சிடலாம். எந்த வசனம் சொல்லுங்க? என்ன ஆகும்? 8 வாசிங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் வானம் தேடும் ஓடுகிற அந்த தேசத்தை நம்ம சொல்லும் போதே வாய் ஊது காலையில பாலும் டேஸ்ட் தேனும் டேஸ்ட். கர்த்தர் நல்லவர். பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்துல நம்மை கொண்டு போய் விடுவார். சொல்லுங்க, என்னை கொண்டு போய் விடுவார். கானான் தேசத்தை சோதரிக்கும்படி என்னை கொண்டு போய் விடுவார். வாக்குத்தத்தத்தை சோதரிக்கும்படி என்னை கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. காலேபின் தேவன், அவர் மோசேயின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் தானியேலின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் பேதுருவின் தேவன், அவர் எலியாவின் தேவன், அவர் எலிசாவின் தேவன், அவர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் யாருங்க? அவங்க காலம் முடிஞ்சிருச்சு, இப்ப நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமோடு கூட இருந்தவர் இன்னைக்கு என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஃபயர் சொல்லுங்க, ஃபயர். இந்த காலையில போகும்போது நெருப்பு மாதிரி வெளியில போனேன். வரும்போது வேணா ஆமா மாதிரி இருந்திருக்கலாம், போகும்போது நான் ஸ்பீடா போகணும். ஆமென். அபிஷேக். ஹல்லேலூயா. மோசேக்கு முன்பாக அப்பொழுது காலே மோசேக்கு முன்பதாக கனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரம். எப்படிங்க அவங்க சொல்றாங்க? ஒரு கூட்டம் சொல்லுது, ஒரு விசுவாசிகள் சொல்றாங்க, சபையில் ஒரு கூட்டம் சொல்லுது நம்மளால முடியாது, நம்மளால ஆகாது, நம்மளால ஜெயிக்க முடியாது, வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், நம்ம போனா நசுக்கி போட்டுருவாங்க, ராட்சச பிறவிகளை நம்ம கண்டோம். ஹல்லேலூயா. அப்படியே பயந்து கலங்கி போய் அப்படியே பேசுறாங்க. ஆனா காலே பேசுறாங்க. இவரு போய் 12 பேர் போனதுல காலே போய் யோசுவா கூட தான் போய் வந்தாங்க. 12 கோத்திரம் போய் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவன் யோசுவா, யூத கோத்திரத்தை சேர்ந்தவன் இந்த காலேப். இந்த 2 பேரும் சொல்றாங்க, நின்னுட்டு உடனே என்னங்க வசனத்தை வாசிங்க, அந்த வசனம் எல்லாரும் வாசிங்க. நாம் உடனே போய் என்னங்க சொல்லுங்க, உடனே போய் சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். சொல்லுங்க, எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். சொல்லுங்க, எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். சொல்லுங்க, எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அடுத்த வருஷத்தை பாத்தீங்கன்னா அவங்க பயங்கர பில்டப் பண்றாங்க, பிசாசு ரொம்ப பெருசாக்குறாங்க. ஹல்லேலூயா. பிசாசு ரொம்ப பெருசாக்குறாங்க. முடியாது முடியாது முடியாது. அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் தெரியும். வீட்டு பக்கத்துல வேப்பமரம் ஆடுனா கூட யாரையும் கூப்பிடுறாங்கப்பா. ஆமா, ஏன்னா அப்படியே சாப்பாடு ஊட்டும் போது ஊட்டி வளர்த்திட்டோம். வேப்ப மரத்துல பேய், புளிய மரத்துல பேய், முருங்கை மரத்துல பேய், வேற எந்த மரத்துல பேய் வராது. நானும்
வெளியெல்லாம் போகும்போது காத்து வாங்க புளிய மாத்திட்டே நிக்கிறது. ஏதாவது வருதா பாக்குது. ஏதாவது தலை முடிகிறது ஒட்டி இருந்துச்சுன்னா முடி அடிச்சுட்டா பார்த்தீங்களா, ஒரு முடி அடிச்சு பிசாசு அங்க மரத்தில் நிற்க வைக்க முடியுமா? என்னெல்லாம் கப்பலாம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல கொஞ்சம் ஒரு 15-18 வயசு இருக்கும். பிசாசு துரத்துறன்னு சொல்லி ஒருத்தர் இப்படியே பண்ணான். நானும் பிசாசை பார்த்தரலாம் உட்கார்ந்துருக்கிறேன். பிடிச்சி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா போவே இல்லை. பிசாசே ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் ஆடவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. சுற்றியும் 1 மணிக்கு உட்காந்துருக்கு நைட்டு. நாங்கள் எங்கள் பசங்களாம் உட்காந்துருக்கு. நீ பார்க்க போகிறதில்ல, பிசாசு பேய் பார்த்துட்டு தான் போகணும். அது அப்படியே கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணா அப்படி நான் சொன்னான். பூமா என்னெல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு பாட்டுக்குள்ளே போட்டு டக்கு முடிக்கும். எந்த கேட்டா ஆமா குடிச்சிட்டேன், பாட்டுக்குள்ளே போட்டு கேண்டாடே பேயை குடிச்சு ஒரு குவார்டர் பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு ஜோப்பில் வச்சுக்கிட்டான். அந்த ஜனங்களா குடிச்சிங்களா சாமி அடப்பாவி 5000 பில்லு. எப்படி இருக்கிறாங்க பாருங்க. கத்துறதுனால போய் புளி மாத்திர போய் ஆணி அடிச்சிருக்கோமா? யாரை ஏமாந்து யோக புஸ்தகங்கள் வாசிச்சு பார்த்தா உலகம் முழுவதும் சுத்தி வரேன்றான். எங்கடா போயிட்டு வரேன்? பூமி முழுவதும் சுத்திட்டு வரேன். பிசாசு எங்க போயிட்டு வந்து பூமி முழுவதும் சுத்திட்டு வரேன். அல்லேலூயா. ரொம்ப கவனம். இந்த காலையில பேசுறோம், நம்ம பேசுறது காலை வேலையில உங்க வீட்டுக்குள்ள முறுமுறுக்காதீங்க, உடம்பாதீங்க, அழாதீங்க. சின்ன பிரச்சனை வந்துட்டா கூட அல்லேலூயா. ஒருவேளை கிச்சன்ல எல்லாமே கொஞ்சமா இருக்கலாம், சில வீடுகள்ல சில டப்பாக்கள் கொஞ்சமா இருக்கலாம். கர்த்தாவே இதெல்லாம் நிரப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி போய் அல்லேலூயா. இதெல்லாம் நிரப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். கடுகு டப்பா நிரம்பும், பருப்பு டப்பா நிரம்பும், அரிசி டப்பா நிரம்பும், என்னெல்லாம் நிரம்பும், எத்தனை நிரம்பும். ஆமென் சொல்லுங்க. ஏன் அவர் நிறைவானவர். அவர் குறைபட்டவர் அல்ல, அவர் பழுதில்லாத ஒரு தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். எல்லாவற்றையும் இழந்து வந்து அந்த அப்படியே பெத்லகேமில் காட வைத்து அந்த ரூத்துவை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளில் அடைக்கலம் வந்தவனுக்கு அவராலே நிறைவான படம். இயேசு எனக்குள்ள வரும்போது குறைவு மாறும், நிறைவு வரும். அல்லேலூயா. எல்லா நேரம் வீட்டுக்குள்ள போய் பருப்பு இல்ல, புளி இல்ல, அது இல்ல, இது இல்ல, என்னடா ஜெபம் என்னாச்சு, ஆராதனை என்னாச்சு, சபைக்கு போய் என்னாச்சு சொல்லவே சொல்லாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் அற்புதங்களை செய்கிறவர். ஸ்ட்ராங்கா காலை கொடுக்கிறான். அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாரு, எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். இந்த பிரச்சனையை எளிதாய் மேற்கொள்ளலாம், இந்த சூழ்நிலையை எளிதாய் மேற்கொள்ளலாம், இந்த போராட்டத்தை எளிதாய் மேற்கொள்ளலாம், நமக்கு விரோதமா இருக்கிற இந்த கூட்டத்தை எளிதாய் மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை எளிதாய் மாறும். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பல வழிகளை செய்வார், பல வழிகளை. ஒரு வழியே கிடையாது. வனாந்தரத்திலேயே வழியை தரப்பார். உங்களுக்கு வழியே இல்லாத வழியை தரப்பார். கொடுக்காத காக்காவை கொடுக்க வைப்பாரு. ஆமென். எலியாவுக்கு கொடுத்தது புறா கொடுத்துருக்கான் தானே. புறா அப்பா நான்வெஜ் சாப்பிடாது, கொடுங்க. அல்லேலூயா. இல்ல ஒரு கோழி கொடுத்துக்கலாம், ஒரு சேவை கொடுத்துக்கலாம். அல்லேலூயா. இல்ல ஒரு நாய் கவிட்டு கொடுத்துக்கலாம். அல்லேலூயா. யார் கொடுத்தா? காக்கா. கொடுக்கவே கொடுக்காத காக்காவை கொண்டு எலியாவுக்கு கொடுத்தார் கர்த்தர். அது கொடுக்கவே திருட்டு காக்கா. அல்லேலூயா. திருட்டு காக்கா. ஆமா, வேலையை விட்டு வெளியில போச்ச அந்த காக்கா உள்ள வந்துச்சா? அங்கே இங்கே அலையுது. உள்ள இருக்கிறக்கே மனசு சில காக்கா வெளியே சுத்துது, வேலைக்குள்ள வந்துரு. ஏசப்பா நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அற்புதங்களை தேவன் காலையில் ஸ்ட்ராங்கா தெரியுது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க வசனத்தை. எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம். 14 வாசிங்க. 14. ஜெயசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் யாருக்குமே நீங்க பயப்பட வேண்டாம், எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டாம், எந்த சூழ்நிலைக்கு நீங்க பயப்பட வேண்டாம், பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. பொறாமை பிடிச்ச மனிதர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பயப்பட வேண்டாம். வியாபாரம் செய்யற இடத்துல போறாங்க, பிசினஸ் பண்ற இடத்துல போறாங்க. அல்லேலூயா. அது அந்த காலத்துல நடக்குது. தானியேல் மேல வந்துச்சு, யோசேப்பு மேல வந்துச்சு, மோசே மேல வந்துச்சு. ஆனா கர்த்தர் அவங்க முன்னாடியே அவங்க தலையை உயர்த்தினான். பொறாமைப்படுற ஜனங்களுக்கு மத்தியில் நம்ம உயர்த்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரவு பகல் காக்கிற தேவன் கூடவே இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் எந்த நேரமும் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த நேரமும் கூட இருக்கிறார். பயமே கிடையாது. லூசிபரே முன்னாடி நின்னா கூட அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தாராம்.
ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் பெரிய ஊழியக்கார். 1800 இருந்து 26 பேர் உயிரோடு எழுப்பணும். நல்லா படுத்து தூங்கிட்டே இருந்தார். பிசாசு வந்து கட்டிட்டு பக்கத்துல ஒரு ஜூம் நின்னா. பக்கத்துல நின்ன உடனே ஒரு சவுண்ட் கேட்டுருக்கு. அவன் பில்டப் பண்ணி தான் நிற்பான் எப்பவுமே. குலைக்கிறாங்க. நின்ன உடனே இவர் தூக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு முடிச்சா யாரும் நின்னாங்க. நீயா சரி எப்படிங்க அட நீயா சரி அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதுக்கு நம்ம பைபிளை தூக்கிட்டு யாராவது ஒரு பேர் கத்திச்சுன்னா சோத்திரம் 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 கிட்டுக்கிட்டு 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 நாடுறான் பேய் வந்து. ஹல்லேலூயா. டிஜே ஐயா எழுதியிருக்கிறாரு, நான் சில கன்வென்ஷனுக்காக பாஸ்டிங் போட்டு ஜெபிச்சுட்டு இருப்போம் மனங்கால நின்று. அப்ப தேவதூதன் வரமாட்டான், பிசாசு தான் முதல்ல வரணும். அந்த புக்ல எழுதியிருக்காரு பிசாசு தான் முதல்ல வருமா. இவருக்கு வந்து நின்ன உடனே பயங்கர தொந்தரவு கொடுப்பானா. இவரு அதை போனும் சொல்ல மாட்டாரா, இருன்னு சொல்ல மாட்டாரா, தூண் துப்ப மாட்டாரா, கண்டுக்கவே கூட மாட்டாரா. அவரு வாட்டுக்கு அப்படியே துதிச்சுக்கிட்டே இருப்பாரா. ஹல்லேலூயா. எப்படா நேரம் நிற்பான் சொல்லுங்க பார்க்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் கண்டுக்கவே இல்லை, கண்டுக்கணும்னு சொல்லி தான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. நாய் குலைக்கிறதுக்காக திருப்பி குறைக்க முடியுமா? முடியாதுல்ல. அது குறைச்சிட்டே இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நம்மோடு கூட சிங்கம் இருக்கு. யூத கோத்திரத்து ராஜ சிங்கம் நம்மோடு கூட இருக்கு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கூட சொல்லுங்க, கர்த்தர் கூட என் தாசனாகிய காலேபுக்கு மேல இருக்கிற ஆவி அது வேற ஆவி. அது விசுவாசத்தின் ஆவி, அது ஜெயிக்கிற ஆவி, அது சுதந்திரிக்கிற ஆவி, அது பெற்றுக்கொள்ளுகிற ஆவி, மற்றவர்களை போல முறுமுறுக்கிற ஆவி அல்ல. ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை இந்த காலையில கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எழுந்திருக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேங்க் யூ. முடிச்சிடலாம். தேங்க் யூ. சீக்கிரம் ஒரு 2 செகண்ட் முடிச்சிடலாம். ஏசு நல்லவர். தேங்க் யூ. போடுங்க தம்பி. தேங்க் யூ. சீக்கிரம் முடிச்சிடலாம். தேங்க் யூ ஃபார் தி ஸ்பிரிட். நன்றி. We'll
இன்னைக்கு செய்தி என்னப்பா? என் தாசனாகிய காலேபுக்கு மேல இருக்கிற ஆவி, ஜெயிக்கிற ஆவி, அது பெற்றுக்கொள்ளுகிற ஆவி, அது முறுமுறுக்காத ஆவி, அது புலம்பாத ஆவி, சண்டை போடாத ஆவி, ஊழியருக்கு விரோதமாய் பேசாத ஆவி, குழப்பாத ஒரு ஆவி, விசுவாசத்தை பேசுகிற ஒரு ஆவி, ஜெயிக்கிற ஒரு ஆவி, எந்த சூழ்நிலையை கண்டு, எந்த ராட்சசர்களை கண்டு, எந்த மனிதனை கண்டு, எந்த சத்துருக்களை கண்டு பயப்படாத ஒரு ஆவி, அது கர்த்தருடைய ஆவி, அது தேவ ஆவி. எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் பக்கமா இருப்பார், கர்த்தர் பக்கமா இருப்பார். ஆமே. என் தாசனாகிய காலேப், ஓ என் தாசனாகிய மகிமையின் கூடாரமே, ஓ என் மனவாட்டியாகிய திருச்சபையே, இந்த கால வேலையை எளிதாக கேட்டுக் கொள்ளுவார். உனக்கு முன்னாடி சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்பி ஓடுவார்கள், ஒரு வழியாய்